ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்னைக்கு டேட் 8/9/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா MCC ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 ஷெட்யூல் வந்து போயிட்டுருக்குது. இட்ஸ் கோயிங் ஆன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 2னுடைய எக்ஸ்பெக்டட் ஷெட்யூல் எப்போ சார், எப்போ வந்து சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அதை பற்றின தகவல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போது MCC தரப்புலேருந்து ஷெட்யூல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, டென்டேட்டிவ் ஷெட்யூல். அதில் உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே ரவுண்ட் 2 வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டென்டேட்டிவ் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கான ஷெட்யூல் எக்ஸ்பெக்டட் டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் பண்ணுற லைக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மெயின் மேட்ரு என்ன, ரவுண்டு 2ல் தமிழ்நாட்டில் எப்போ சீட் மேட்ரிக்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதற்கு முன்னதாக ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் டேட்டு தான். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இன்று இரவு அல்லது நாளை காலை உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸை பற்றின நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ரவுண்ட் 2னுடைய அஃபீஷியல் ஷெட்யூல் என்ன அப்படிங்கிற அடுத்தடுத்த தகவல்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் எதிர்பார்க்கலாம். அந்த அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு உடனுக்குடனாக நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் உங்களுக்கு ரவுண்ட் 2னுடைய ஷெட்யூலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து MCC கொடுத்த அந்த டேட்டுக்குள்ளே தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது சீட் மேட்ரிக்ஸ் 10ஆம் தேதி அப்படின்னு மத்திய பிரதேசனுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் போர்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து நாளை இரவுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரவுண்ட் 2க்கான ஷெட்யூலையும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்கு, அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு அலாட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ எக்ஸிட் ஆனவங்க அவங்களுடைய சீட்டு, அதுக்கப்புறம் வேறு அதாவது புதுசாக ஏதாவது சீட்ஸ் ஆட் ஆகிருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு நாளை இரவுக்குள்ளே வெளியிடப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2னுடைய சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா, 11th to 14th செப்டம்பர் 2025க்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகணும், சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங் இதெல்லாம் வந்துடும். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி வெளியிடப்படலாம். இது வந்து திரும்பவும் சொல்கிறேன், இது எக்ஸ்பெக்டட் டேட்டு தான். கல்லூரியில் அதாவது ரவுண்ட் 2ல் ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ரவுண்ட் 2ல் தான் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டாக இருக்கலாம். இல்லைன்னா நான் ரவுண்டு 1ல் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தேன் சார், இப்போது ரவுண்டு 2ல் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் போடுறேன், இப்போது நான் ரவுண்ட் 2ல் போய் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாணவர்களும் 17ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதிக்குள்ளே, அதாவது 8 நாள் டைமுக்குள்ளே கல்லூரியில் போய் சேர்ற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் டேட்டு தான். ஓகேங்களா, சரி. அப்போது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை இருக்கலாம். செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 16ஆம் தேதி வெளியிடப்படலாம். அதே போல் உங்களுக்கு ரவுண்டு 2ல் அலாட் ஆன ஃப்ரெஷ் சீட்டு இல்லைன்னா ரீஅலாட்மெண்ட் சீட்டில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சேருவதற்கான கடைசி நாள் 14ஆம் தேதியிலிருந்து 17th செப்டம்பர்லேருந்து 24th செப்டம்பருக்குள்ளே நீங்கள் போய் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, சார் இப்போ ரவுண்டு 2 ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, அதுவே பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2 ஸ்டேட் கோட்டாலையும்
எனக்கு வந்து சீட்டு கிடைக்குது அப்படின்னா நான் எங்கே போகிறது, அதே போல் அதுக்கான டைம் இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலை தான் டென்டேட்டிவாக நம்ம இப்போ இங்கே பார்த்துருக்குறோம். இப்போது உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு 12ஆம் தேதி வாக்கில் வெளியிடப்படலாம். முடிஞ்சதுன்னா ஒரு 11ஆம் தேதியே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, பிடிஎஃப் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 14th செப்டம்பர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து எப்போது ரிசல்ட் அப்படிங்கிறது 14th செப்டம்பர்லேருந்து 15th செப்டம்பருக்குள்ளே டென்டேட்டிவாக வெளியிட்டுருவாங்க. அப்போது 2 ரிசல்ட்டையும் பார்த்துட்டு கல்லூரியில் 17ஆம் தேதி 17th செப்டம்பர்லேருந்து 24th ஸ்டேட் கவுன்சிலிங்கில் போய் ஜாயின் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 19th செப்டம்பருக்குள்ளே போய் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கான டைம், அதாவது டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2ல் கிடச்ச சீட்டில் நான் ஜாயின் பண்ணுறதா இல்லை ஸ்டேட் கோட்டாவில் நான் போய் ஜாயின் பண்ணுறதா அப்படிங்கிற முடிவெடுப்பதற்கான உங்களுக்கு கால அவகாசம் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் இது எல்லாமே ஒரு தோராயமான தேதி மட்டுமே. அஃபீஷியல் டேட், அஃபீஷியல் ஷெட்யூல் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட பிறகு நம்ம சேனலில் நம்ம உடனுக்குடனாக அப்டேட் கொடுத்துருவோம். அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.